ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடியவர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். எஸ்சி, ஓபிசி மற்றும் ஆதிவாசி காங்கிரஸ் பிரிவு தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் கொடுத்துட்டீங்க, ஆனா அதுக்கான கால அட்டவணை விவரங்களை நீங்க வெளியிடல, அதை வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது முதல்ல மத்திய அரசு இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவே ஒரு தேர்தலுடைய ஒரு யுக்தி தான். பீகாரில் ஆல்ரெடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இந்த வருஷம் கடைசியில் பீகாரில் தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலுக்காக பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணிகள் தான் பாஜக இருக்குது. அப்போ நாங்களும் அகில இந்திய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறோம் அப்படின்னு பீகார் தேர்தலை குறிவைத்து தான் நடத்துகிறாங்க. ஆல்ரெடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது, அது சாத்தியம் இல்லைன்னு இதே பாஜக அரசாங்கம் தான் நாடாளுமன்றத்தை சொல்லிச்சு. ஆனால் இப்போ திடீர்னு மனமாற்றம் ஏற்பட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறோம் அகில இந்திய அளவில்ங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு முதல்ல சென்சஸ் எடுக்கணும், மக்கள் தொகை எடுக்கணும். மக்கள் தொகை எடுத்து அதோடு சேர்த்து எடுக்கிற பிறகு தான் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 to 4 வருஷம் ஆகும். உடனே பண்ண முடியாது. அகில இந்திய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதனுடைய அனலைஸ் பண்ணி கொண்டு வரணும். பாஜக கண்டிப்பாக அதை செய்யாது. ஏன்னா அவர்கள் அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இடபிள்யூஎஸ் கொடுக்கக்கூடிய அந்த 10% கண்டிப்பாக கட்டாகும். அப்படிங்கும் போது எப்படி அவர்களை ஒத்துக்குருவாங்க? ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு பிறகு இடபிள்யூஎஸ் 10% கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும், விமர்சனங்கள் உள்ளாச்சு. அப்போ நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்துச்சு. அப்படிங்கும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அது பலருக்கும் அரசியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக பாஜகவுக்கு ஏற்படுத்தும். அவர் கொடுத்துருக்கக்கூடிய இது வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய பல இடஒதுக்கீடுகள் தலைகீழாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படிங்கிறனால பாஜக கண்டிப்பாக செய்யாது. இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, இந்த பீகார் தேர்தலுக்காக நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஒரு கமிஷன் போட்டிருக்கிறோம், ஒரு குழு போட்டிருக்கிறோம், இப்படியே கொண்டு போவாங்க. இப்படியே இந்த ஆட்சியினுடைய இறுதி வரைக்கும் கொண்டு போவாங்க. இறுதி வரைக்கும் கொண்டு போய் இறுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, கணக்கெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு முடிப்பாங்க. இப்போ இது 5 வருஷத்துக்கு இதை கொண்டு போகிறது, 4 வருஷத்துக்கு கொண்டு போகிறது தான். இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய சில தலைவர்கள், ஓபிசி தலைவர்கள், பிசி தலைவர்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு அட்டவணையை போடுங்க, அதில் முன்னப்பின மாற்றங்கள் வருமாங்கிறாங்க. அதுக்குள்ளேயும் ஒரு சில அரசியல்லாம் இருக்குது. இப்போ இது வரைக்கும் பொருளாதாரம் கல்வி அடிப்படையில் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற பிறகு பொருளாதாரம் கல்வி அடிப்படையில் யார் பின்தங்கி இருக்கிறாங்க, முன்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கும் போது சில குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை நீங்கள் கால அட்டவணை போடுங்கன்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கேட்குறாங்க, மத்திய அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுங்க, ஒரு கால அட்டவணை போடுங்க அப்படின்னு. முதல்ல இது எடுக்கட்டும், எடுத்த பிறகு அது எப்படி நடக்குதுங்கிறத நான் பார்த்துட்டு பேசணும். இப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. சரி, இப்போ மன்மோகன் சிங் அவருடைய பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. பட் 2014ல அந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது வந்த பிறகு அது நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வேணா தனிச்சட்டம் அப்படிங்கிறது வேணும். ஆனா இப்போ இந்த 11 இயர்ஸாவே மோடி கவர்மெண்ட் இந்த 11 இயர்ஸாவே அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்காம இருக்காங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அரசு தனியார் கல்லூரிகளில் மட்டும் கிடையாது, தனியார் கல்வி நிலையங்கள் மட்டும் கிடையாது, தனியார் தொழிற்சாலைகள், தனியார் நடத்தக்கூடிய அலுவலகங்கள்லையுமே கூட இடஒதுக்கீடு முறையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் பலரும் வச்ச கோரிக்கை. ஒருவேளை காங்கிரஸ் அரசாங்கம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 14க்கு பிறகு திருப்பி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சுன்னா அதை கொண்டு வந்துருப்பாங்க. தனி சட்டமாகவே கொண்டு வரணும்னாங்க. தனியார் அமைப்புகளையும் இடஒதுக்கீடு வேணும். பெரிய நிறுவனமாக இருக்குது, உதாரணத்துக்கு டாடா மாதிரியான ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு 5000 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. அது ஏறக்குறைய அது ஒரு கவர்மெண்ட் செக்டார் மாதிரி தான் செயல்பட்டு இருப்பாங்க. இப்போ அதுலேயும் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும், குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஒரு இடம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு நெய்வேலியில் பார்த்தோம்னா அந்த ஏரியாவில் இடம் கொடுத்தவங்களுக்கு அந்த இது அமைக்கிறதுக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதாக ஒரு இது இருந்துச்சு. அது பலர் கிடைச்சது, பலது கிடைக்காம போச்சு. அந்த மாதிரி சில நிறுவனங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறப்ப இந்த லோக்கல் பீப்புள்ஸ்க்கு இத்தனை % நீங்கள் வேலை கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம்லாம் இருக்குது, இப்போயும் இருக்குது. ஆனால் அது செய்கிறாங்கன்னா சில நிறுவனங்கள் செயல்படுத்துகிறாங்க, சில நிறுவனங்கள் செயல்படுத்த போகிறாங்க. ஒரு நிலம் கொடுக்குறாங்க, இல்லை அந்த பகுதிகளில் ஒரு ஃபேக்ட்ரி வருது, அப்புறம் அதை சுற்றி இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்காக லோக்கல் பீப்புள்ஸ்க்கு இத்தனை % நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிற சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சட்டமாக இருக்கானா இல்லை, அதான் சிக்கல். இப்போ மன்மோகன் சிங் காலத்தில் இது ஒரு சட்டமாக்கணும்னே அவங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க.
தனியார் அரசு தனியார் நிறுவனங்களையும் இடஒதுக்கீடு முறை கொண்டு வரணும், தனியார் கல்வி நிறுவனங்களையும் இடஒதுக்கீடு கொண்டு வரணும், அதை ஒரு சட்டமாக்கணும் 2014 கடைசி காலத்தில் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. பட் இன்னைக்கு வந்த பாஜக அரசாங்கம் முதல் அதையாக செயல்படுத்தலாம். முதலில் குறைந்தபட்சம் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி, அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வரதுக்கெல்லாம் கொஞ்சம் நாளாகும். இமீடியட்டாக நீங்கள் செய்கிறது என்னன்னா, எத்தனையோ சட்டங்களை உடனே கொண்டே நீங்கள் செய்வீங்க. ஆனால் நீங்கள் தனியார் நிறுவனங்கள்லையும் இடஒதுக்கீடு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு பெரும் முதலாளிகளினுடைய ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பெரும் முதலாளிகள் பல 2-3 பேர் சேர்ந்து தான் இந்த அரசாங்கத்தையே நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவே அவர்களோட கையில் தான் இருக்கு. அப்போ அவர்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை எப்படி கொண்டு வருவாங்க? கொண்டு வர முடியாது. பாஜக கண்டிப்பாக செய்யாது. ஒருவேளை காலங்கள் மாறி ஆட்சி மாறினா மீண்டும் காங்கிரஸ் கட்சி மாதிரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அதை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ பொது பிரிவினருக்கு பாத்தீங்கன்னா 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத மோடி அரசு கொண்டு வந்தாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டுமே அங்கீகரிச்சாங்க. ஆனா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வர முடியாது. அதை கொண்டு வராததற்கான காரணம் என்ன சார்? அரசியல் தான். அவர்கள் இடபிள்யூஎஸ் உயர்ந்த சாதியினர், பொருளாதார ரீதியாக வீக்காக இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அவங்க எப்படியோ ஒரு வழியில் கொண்டு வந்துடுறாங்க. ஆல்ரெடி இன்னைக்கு இந்தியாவை முக்கிய பதவிகளில் யார் இருக்கிறா, யார் ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அதிகாரத்தில் யார் இருக்கிறா, ஆட்சி வேணால் அவங்க செய்யலாம். பாஜக அதிகாரம்னு ஆற்றுருக்கு. சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், எல்லாமே உச்சபட்ச அதிகாரம் எல்லாம் அந்த உயர் சாதியினை சேர்ந்தவர் தான் இருக்கிறாங்க. புள்ளி விவரமே நிறையா சொல்லுது. அப்படிங்கும் போது அவர்களுக்கு எதிராக இந்த விஷயத்தை எப்படி செய்வாங்க? அப்போ இந்த ஆட்சியை ரன் பண்ணுறதே அவங்க தானே, அதை எப்படி அவர் மீறி செய்வாங்க? இடஒதுக்கீடோட உச்சவரம்பு அப்படிங்கிறது 50%. இந்த 50% மீறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் வாயிலாக மோடி அரசு வந்து அதை மீறிட்டாங்க. ஸோ இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தினாங்கன்னா இடஒதுக்கீடு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் பெர்சன்டேஜ். இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? இதை சுப்ரீம் கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இல்லை, முதல்ல இது நடைமுறையே படுத்த மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நடைமுறைப்படுதுன்னா முதலில் பாதிக்கப்படுகிறது இடபிள்யூஎஸ் 10% தான். பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு தான் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களை மேலே கொண்டு வரணுங்கிற இடஒதுக்கீட்டுடைய சித்தாந்தமே, அடிப்படையே அதுதான். இவர்கள் யார் 4% இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக யார் அந்த இடஒதுக்கீடு பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரிஜினலான சர்வே நடத்துகிறப்ப என்ன ஆனால் மாட்டிக்குவாங்க. முதலில் பாதிக்கப்பட போகிறது அந்த தான். அப்போ அதை கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அதையும் மீறி போனால் எல்லா அதிகாரத்திலையும் அவர்கள் தான் இருக்காங்க. அதை உடைச்சு கொண்டு வந்துடுவாங்க. எந்த காலத்திலையும் சரி சாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இவர்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. இது முழுக்க முழுக்க தேர்தல், பீகார் தேர்தலுக்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகம் தான். டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ்னு சொல்றீங்க. இது டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் இப்போ எலெக்ஷன் பாலிடிக்ஸ். இது எலெக்ஷனுக்காக பண்ணக்கூடிய ஒரு ட்ராமா தான் ஒழிய இதை அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. பண்ணாங்கன்னா நேரடியாக அவர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க. ஒரு பெரிய கட்டமைப்பு இடஒதுக்கீடுங்கிறது ஒரு பெரிய கட்டமைப்பு, ஒரு பெரிய தேன்கூடு. அதில் கை வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக தெரியும். அந்த அளவுக்கு அரசியல் தெரியாமலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. இது முழுக்க முழுக்க பீகார் தேர்தலுக்காக பண்ணப்பட்ட ஒரு டிராமா தான். சரி, இந்த ஒப்புதல்ல காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு பார்வை வைக்கப்படுது. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் தான் தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டே வந்தாரு. ஸோ சமூக நீதி ஓங்கி நிக்கணும்னா அதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்ற மாதிரி வலியுறுத்திட்டு வந்தாரு. அதன் பேர்ல தான் இவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் வாக்குறுதியாகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், நீட் தேர்வு ரத்து, மாநில அரசின் முடிவின் பிரகாரம் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தேர்தல் அறிக்கையாகவே கொடுத்தாங்க காங்கிரஸ் கட்சி. இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. அதில் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையிலே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவிலே கொடுத்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு. அப்போ ஒரு எதிர்கட்சிகள் சொன்ன தேர்தல் அறிக்கையில் கொடுத்த ஒரு விஷயத்தை ஆளும் கட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னா அது வெற்றி யாருக்கு? இது வரைக்கும் நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்தை அது நடத்துனாங்களோ நடக்கலையோ, தேர்தலுக்காக சொன்னாங்களோ அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அதை கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்கல்ல. அது தேர்தல் அறிக்கை எதிர்கட்சிகள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த ஒரு விஷயத்தை ஆளுங்குற கட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற விஷயமே அந்த கட்சிக்கு கிடைச்ச வெற்றி தானே. அப்போ காங்கிரஸ் கட்சி கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். சார், இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு, அதாவது இந்த விவகாரத்துல முதல் முறையா தமிழ்நாட்டுல நாங்க இதுக்காக ஒரு தீர்மானமே நிறைவேற்றணும், சோ இந்த வெற்றியில எங்களுக்கும் பங்கு இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி என்ன? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஆரம்பத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை ரொம்ப வலியுறுத்தி வந்தது. ஆனால் அது ஒரு முத்தாய்ப்பாக திமுக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமே நிறைவேற்றினாங்க, கொண்டு வரணும் அப்படின்னு. அது உண்மையிலேயே ஒரு மாநில அரசு தன் சக்திக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிச்சு. அப்போ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறதுல எங்களுடைய பங்களிப்பும் அதில் இருக்குது. ஒரு மாநில அரசினுடைய உரிமையிலாக சட்டமன்ற உறுப்பினர்கள்
தீர்மானத்திற்கு வாக்களித்து நாங்கள் சட்டத்தை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம், அப்போ எங்களுக்கும் அதனுடைய பங்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து யார் கொண்டு வந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நல்லது தான். திமுக அரசாங்கமாக இருக்குது, நீங்கள் ஒரு கட்சியாக இல்லை, நீங்கள் ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் திமுக தலைமையில ஒரு அரசாங்கம் இருக்குது. அப்போ அவர்களும் ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணியிலையும் திமுக இருக்குது. அப்போ இந்தியா கூட்டணியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் நடத்தணுங்கிறது ஒத்துக்கிட்டு தான் அந்த கூட்டணியில் இருக்காங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்த ஒரு முயற்சி தான் இந்தியா கூட்டணிக்கே கிடைத்த வெற்றி, இந்தியா கூட்டணிக்கே கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. சார், இப்போ இடஒதுக்கீடு அப்படின்னு எடுத்துக்கும் போது இடஒதுக்கீடுனால மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னவாக சார் இருக்கும்? இல்லை, சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுறப்ப எந்தெந்த பிரிவினர்லாம் பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களை ஊக்கப்படுத்தணும், அவர்களை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலமைப்பு சட்டம் சாதி ரீதியாக அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு சுதந்திரமாகி கிட்டத்தட்ட 70-80 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது. இன்னும் அதை நம்ம மறுபரிசீலனை பண்ணணும். இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தான் பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, வேலை வாய்ப்பில் யார் யார் இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க, உண்மையிலேயே நம்ம கொடுத்த அந்த இடஒதுக்கீடு சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கா, அந்த இடஒதுக்கீடால் அவர்கள் நன்மை அடைந்திருக்கிறார்களா, இல்லை அந்த 70 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்களான்னு தெரிய வரும். குறிப்பாக அதை செஞ்சால் தான் ஒரு சமூக நீதிக்கான ஒரு இடஒதுக்கீடாக அது இருக்கும். ஆனால் அப்படி செய்கிற பட்சத்தில் இந்த உயர் சாதியினர்களுக்கான 10% இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக உயர் சாதியினர் வீக்காக இருக்கிறாங்கன்னு கொடுக்குற 10% இருக்கட்டும், அதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இடஒதுக்கீடுனுடைய சிஸ்டம் என்னன்னா எல்லோரும் சமம். ஒரு 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 ரேஸில் போகிறோம்னா எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த ரேஸை நம்ம ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அப்போ ஒருத்தர் மட்டும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு, அவர் நீங்கள் பந்தயத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றது எப்படி சாத்தியமாகும்? அப்போ அந்த வீக்காக இருக்கிறவரை அவரை நம்ம தேர்த்தி கொண்டு வர்றது தான் ஒரு சரியான போட்டியாக இருக்கும். அப்போ அதுதான் அந்த ஒரு இடஒதுக்கீட்டினுடைய சாராம்சமே அதுதான். கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் காட்டை விட்டுட்டு வெளியில் வராத இன்னமும் பழங்குடி மக்கள் இருக்காங்களே, இந்த எஸ்டி ட்ரைபல் பீப்புள்ஸ் இன்றைக்கும் காட்டை விட்டு வெளியே வர முடியாதவங்க இருக்காங்க. இன்றைக்கும் இந்தியாவில் கரண்ட் இல்லாத எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. இன்னமும் மலை கிராமங்களுக்கு இன்னமும் நம்ம ஓட்டுப்பட்டியை கல்லையில் கொண்டு போய் தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னமும் இன்னைக்கு சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறோம், இன்னமும் கிராமங்களில், மலை கிராமங்களில் மக்கள் இருக்காங்க, இன்னும் கரண்ட் இல்லாத கிராமங்கள் இருக்கு. அப்போ உண்மையிலேயே சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தினாதான் இவர்கள்லாம் உண்மையிலேயே இதனால் பயன்படலையா, இப்படிலாம் ஒரு திட்டம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னும் இந்தியாவே ஒரு மறுசீரமைப்பு செய்யக்கூடிய விஷயமாக சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடக்கும். பட் அதெல்லாம் பாஜக தலைமையிலான அரசாங்கம் செய்யுமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியும். அப்போ ஒரு ஆட்சி மாற்றம் வந்தாதான் இது நடைமுறைக்கே வரும்னு சொல்றீங்க? ஆமாம், கண்டிப்பாக ஆட்சி மாற்றம். பாஜக ஒருபோதும் இதை செய்யாது. செய்கிறப்போ அவங்க ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இது அரசியல் ரீதியாகவும் சரி, வாக்கு ரீதியாகவும் சரி, அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் கொடுக்கும். அப்போ இது பீகார் தேர்தலுக்காக பண்ணுறாங்க ஒழிய மனப்பூர்வமாக அவர்கள் பண்ணலை, செய்யவும் மாட்டாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி மக்களுக்கு புரியும் வகையில் கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.